இது ஆறுதல் பதிவோ இல்லை அறிவுரை பதிவோ இல்லை. கடவுள் உங்களுக்கு தரும் வெற்றி செய்தி தான் இந்த பதிவு. உங்களை முழுங்கக்கூடிய துன்பம் கிட்டத்தட்ட முக்காவாசி உள்ள போயிட்டீங்க அந்த துன்பத்தோட வாய்க்குள்ள. இப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பதிவின் மூலம் அளிக்கிறார். அதாவது அவசரமா உங்க விதி மாற்றி எழுதப்படுகிறது இந்த பதிவின் மூலமாக. இந்த 3 மந்திர வார்த்தை உங்க வாழ்க்கையில் முக்கியமானது. அதை தாண்டி 3 வாக்கு தத்துவமும் இருக்குது. 100% உணர்ந்து செயல்பட்டால் 1000 மடங்கு வெற்றியை தரக்கூடிய பதிவு தாங்க இந்த பதிவு. உங்கள் துன்பங்களை நீங்க வேட்டையாட போறீங்க. இதுவரைக்கும் உங்க துன்பம் உங்களை வேட்டையாடிச்சு. இப்போ உங்க துன்பத்தை நீங்க வேட்டையாட போறீங்கன்னா எவ்வளவு பெரிய பலசாலியா இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் மாற போறீங்கன்ற விஷயத்தை கடவுள் உணர்த்த போறார் தெரியுமா? திரும்பவும் சொல்றேன், இந்த ஒரு வாரத்துக்கு இதை செய்யவே கூடாது. திஸ் இஸ் அன்பே சாய் ஆர்டர். விட்டது கண்ணீர், தொட்டது மகிழ்ச்சி. புதிய விதி இந்த பதிவின் மூலம் எழுதப்பட்டது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று லைவை மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இங்கே ஹெவி ரெயின், அதனால் ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லைவை இன்னும் 2-3 நாள் கழித்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டேட்டஸில் வைக்கிறேன். தயவு செய்து அன்பே சாயில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஸ்டேட்டஸில் நான் வச்சிடுறேன். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அமையும். ஸோ இன்னைக்கு பேசக்கூடிய முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் நமக்கு இந்த 7.5 துரத்துது. என்ன பண்ணாலும் அது கெடுக்குது. மனசில் நிம்மதி சுத்தமாகவே இல்லை. ஏன்னா நாம் கெட்ட போனவர்களாக இருந்தால் நம்ம கவலைப்பட மாட்டோம். நம்ம நிறைய பேருக்கு இடைஞ்சலை கொடுத்துருக்கோம். அதனால் சரி, எத்தனையோ பேரோட வாழ்க்கையை கெடுத்து வச்சுருக்கிறோம், அதனால் நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஆனால் நம்ம தான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கலையே. என்னதான் போன ஜென்மத்தில் பல விஷயங்கள் செஞ்சாலும் இந்த ஜென்மத்தில் நான் என்னப்பா பண்ணேன், என்னை ஏன்பா இப்படி கொல்ற? ஸோ இதை கேட்காதவர்களே இருக்க முடியாது. கரெக்டு தானே? நீங்கள் இப்படிப்பட்ட தாட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் மதிப்புள்ள கமெண்ட்ஸை இங்கே பதிவு பண்ணுங்க. ஏன்னா நீங்களும்
மதிப்புள்ளவர்களாக தான் இருக்கிறீங்க, இருக்க போகிறீங்க, மாற போகிறீங்க. ஸோ ஜென்ரல் திங்ஸ், எதிர்பார்த்த மாதிரியான வாழ்க்கை வாழலை, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல, எதிர்பார்த்த சந்தோஷம், எதிர்பார்த்த நிம்மதி எதுவுமே கிடைக்கல. ஸோ ஃபைனல் இதுதான், இந்த டெசிஷன் தான் நம்ம வந்திருக்கோம். இதனால் ஏகப்பட்ட மனக்குமுறல், ஏகப்பட்ட கஷ்டம், ஏகப்பட்ட நஷ்டம், அத்தனையும் இழந்து வாடின முகத்தோடு இங்கே நிற்கிறோம். இது உண்மை இல்லை? இது வரைக்கும் சொன்னது வரைக்கும் உண்மை. உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கும். ஸோ எவ்வளவு கஷ்டத்தை தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற ஒரு குமரல் உள்ளேயும் இருந்திருக்கும், வெளியிலும் இருந்திருக்கும். அதாவது வெளியாகவும் பேசி கதறி இருப்பீங்க, உள்ளுக்குள்ளே நினச்சி அழுதுகிட்டும் இருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே சரி பண்ண முடியுமா? என்ன முடியாது நம்ம வாழ்க்கையில். ஆனால் இதை சரி பண்ண முடியுமா? நல்லா கேட்டுக்கோங்க. சரி பண்ண முடியுமா, சரி பண்ண முடியாதா? நீங்கள் உங்கள் நிலையை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சாய்ப்பாவை நினச்சோ இல்லை ஒரு கான்ஃபிடென்ட் வரணுமோ அப்படிலாம் வேண்டாம். இப்போ எந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த நிலையிலேயே கமெண்ட் பண்ணுங்கள். சரி பண்ண முடியுமா, சரி பண்ண முடியாதா? அப்போது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் தான் கேட்க முடியும். பட் முடியும் அப்படின்றது என்னுடைய வாதம். ஏன்னா அந்த இடத்த தாண்டி நான் வந்ததால் என்னால் முடியும்னு நான் 200% நம்புகிறேன். 200%. சில மனுஷங்களை அவங்க சொல்கிறத எந்த விதத்திலையும் ஆராய்ச்சி பண்ணாமல், சந்தேகப்படாமல் அப்படியே ஏற்றுப்போம். ஏன்னா சொல்லக்கூடிய மனிதரை பொறுத்து. இன்னும் சில பேரை நாம் நம்ப மாட்டோம். அவன் உண்மையாக சொன்னாலும் 10 தடவை 15 தடவை யோசித்து இவன் சொன்னது கரெக்டாக இல்லையா, அதுக்கு அப்புறமா நாம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா சொல்லக்கூடிய மனுஷனை பொறுத்து. அப்போ என்னோட வாழ்க்கையில் எனக்கு நடந்த விஷயத்தை நான் எப்படி எதிர்கொண்டேன், எப்படி ஜெயிச்சேன்றதை பொறுத்து நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த 200% வெற்றியை ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள், பல அவமானம், அது மாதிரி எத்தனையோ மனசுக்கு சங்கடப்படக்கூடிய விஷயங்கள் நடந்தும் கடவுளுடைய துணை அப்படின்னு ஒன்று இருந்ததால் அதை கடந்து இன்னைக்கு இந்த நிலைமையில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் உண்மை, இதுவரைக்கும் உண்மை, இதுதான் உண்மை. அப்போ நான் என்ன செஞ்சேன்? இந்த 3 விஷயத்தை நான் செஞ்சேன். இந்த 3 விஷயந்தான் நான் செஞ்சேன். இந்த 3 விஷயத்தை நீங்கள் செஞ்சால் நான் சொன்ன அந்த அந்த 7.5 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சனி நம்மளை துரத்தாது. ரெண்டாவது, நமக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் அது கொடுக்காது. இந்த 3 விஷயத்தை செய்கிறதால ரொம்ப சிம்பிள். லைஃப்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அன்பே சாயில சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே மிக மிக எளிதானது. ஆனால் எப்படி எளிதாக இருக்குதுன்னா, அதை தினந்தோறும் செய்யும்போது தான் அது எளிதாக்கப்படும். இல்லைன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய டஃப்பான சிஸ்டம் தான் அன்பே சாயில் இருக்கிறது. பட் என்ன செய்யணும்? எதையுமே ரெகுலராக செய்யணும். ஒரு பதிவும் ஒவ்வொரு முத்துக்கள் போல, ஒவ்வொரு முத்துக்கள் போல. அப்போ இந்த பதிவுகளை இருக்கக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய விஷயங்கள், இது அட்வைஸ் அப்படின்றது இல்லை. இது அட்வைஸோ இது ஆறுதலோ இல்லை. அட்வைஸ் யார் வேணாலும் பண்ணலாம், ஆறுதல் யார் வேணாலும் கொடுக்கலாம்.
ஆனால் வெற்றி பெறுவதற்கு உண்டான கடவுளோட மொழிகளை தான் நாம் இங்கே பேசுகிறோம். நானும் அதான் பேசுகிறேன், நீங்களும் அதான் பேசுகிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அட்வைஸ் யார் வேணாலும் பண்ணலாம், எத்தனை பேர் வேணாலும் பண்ணலாம். பண்ண முடியாதா? வாழ்க்கையில் தோற்று போகும்போது கூட நான் 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணேன். அது வெறும் அட்வைஸ், அதில் எந்த அனுபவமும் எனக்கு கிடைக்கல. தோற்று போன அட்வைஸ் பண்ண எப்படி இருக்கும்? ஸோ அது மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி அட்வைஸ் மழையாகவே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இப்போது ரீசெண்டான ஒரு பேர் பூமர்ஸ் அப்படின்னு. நாம் அந்த பூமர் மாதிரி நம்ம இங்கே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளுடைய வெற்றி மொழிகளை இங்கே பேசுகிறோம். நாம் எந்த இடத்துல பேசுகிறோமோ அந்த இடத்துல பேசுகிறோம், எந்த இடத்துல செயல்படுறோமோ அந்த இடத்துல செயல்படுறோம். பேசிக்கிட்டே இருப்பது என்னது வேடிக்கை வாழ்க்கை இல்லை. அப்போது இது அட்வைஸ் அப்படின்னு நினச்சி இங்கே தயவுசெய்து வராதிங்க. ஆறுதல் அப்படின்னு தயவு செய்து வராதிங்க. இந்த ஆறுதல், அட்வைஸ், இது எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன். அட்வைஸ் செய்கிறவங்க சொல்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில் சரித்திரம் படைச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சரித்திரம் படைத்தவன் யாரும் அட்வைஸ் பண்ண மாட்டான், ரைட்டா? சரித்திரம் படைத்தவன், வெற்றி அடைஞ்சவன் யாருக்கும் எங்கேயும் அவன் அட்வைஸ் பண்ண மாட்டான். இது உண்மை. ஏன்னா அவனுக்கு அவன் வேலையே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளோட மொழிகளை சொல்கிறோம், கடவுளோட வார்த்தை சொல்கிறோம். கடவுளோட வார்த்தை சொல்லும்போது அது வெற்றிகரமாக மாறுவதற்கு உண்டான வழியையும் அது ஏற்படுத்துது. இதை எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள நீங்கள் சுவாசிக்கிறீங்களோ அதுபோல் இந்த எண்ணங்களை, சொல்லக்கூடிய வார்த்தைகளை சுவாசித்ததன் மூலம் இந்த 3 விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக அந்த 7.5 நாம் துரத்தலாம், இல்லை அதை நண்பனாக்கலாம். ஒன்று அவனை துரத்தணும், இல்லை அவனை நண்பனாக்கணும். நான் எப்படி தெரியுமா, யாரையும் துரத்தணும்னு நினைக்கவே மாட்டேன். எனக்கு எதிரியா உன்னை துரத்த மாட்டேன். உன்னை துரத்துனா துரத்துக்கிட்டே இருக்கிறதுல என் வாழ்க்கை போயிட்டோம், ரைட்? உன்னை துரத்துறது எப்படி துரத்துவது, இதில் என் வாழ்க்கை போயிடும். அப்போ என் வாழ்க்கை எங்கே ஸ்பாயில் ஆகுது? இவனை துரத்துறதன் மூலமாக வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுது. ஸோ எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா நேரம் இல்லை, நேரம் இல்லை. ஏன்னா ஒரு நாளை வேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த ஒரு நாளை எப்படி எடுக்கணும்? இந்த நாளில் அந்த 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் வேஸ்ட் பண்ணுனா, சுமாராக ஒரு 6 மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த 6 மணி நேரத்தை இன்றைக்கி நான் யூட்டிலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி பொறுப்பு வருதுன்னா அப்போ எத்தனை நொடியை வேஸ்ட் பண்ணியிருப்போம், எத்தனை ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணியிருப்போம், எத்தனை நாளை வேஸ்ட் பண்ணியிருப்போம், எத்தனை வாரத்தை வேஸ்ட் பண்ணியிருப்போம், எத்தனை மாதத்தை, எத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ இவனை துரத்தணும்னு சொல்லி இவனையே பார்த்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் வளர்வது எப்படி? ஸோ இங்கே க்ரோத்திங்காக வந்தோமா, இல்லை இவனை அடித்து விரட்ட வந்தோமா? ஸோ க்ரோத்திங்காக மட்டும்தான் வந்தோம். வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்காக மட்டுமே இங்கே வந்தேன். நீங்களும் வந்தீங்க. ஆனால் வந்த வேலையை மறந்துட்டோம். எதுக்கு வந்தோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் தலை குனியணும் அவமானத்தில். உண்மை, இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இப்பயும் சொல்கிறேன், இது அட்வைஸோ இல்லை ஆறுதல் வராது. நான் இங்கே ஆறுதல் சொல்கிற மாதிரி இங்கே பேசலை, அட்வைஸும் சொல்லலை. ஸோ என்ன, எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம், ஏங்க வந்தோம், எதுக்கு வந்தோம்? கவலைப்பட, துன்பப்பட. இந்த துன்பத்தை விரட்டுவது எப்படி, கவலையிலிருந்து மீள்வது எப்படி, அதுக்காக வந்தோமா? இல்லை வாழ்க்கையை அடுத்த இடத்துக்கு கொண்டு போக வந்தோமா? இல்லை அடுத்த பிறவிகள் வேண்டாம்னு நினச்சி வந்தோமா? அப்போது அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போனால் தான் அடுத்த பிறவி வேண்டான்ற நிலை வரும். ஆனால் வந்த வேலையை விட்டுட்டு ஏதேதோ செஞ்சு நாம் வாழ்க்கையில் நாளையும் நேரத்தையும் வீணாக்கிக்கிட்டே இருக்கோம். இதுக்காக சாயப்பா கிட்ட இப்போது இந்த நிமிடம்
மன்னிப்பு கேட்கலாமா? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருந்தால் மட்டும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மன்னிப்பு கேட்குறேன் சாய்ப்பா, நான் மன்னிச்சிடுன்னு. நியாயம் இல்லைன்னா தயவு செய்து நீங்கள் கேட்கக்கூடாது. இது என்னுடைய பர்சனல் ரெக்வெஸ்ட். ஏன்னா நாம் என்றைக்குமே அடுத்தவங்க சொல்கிறத முழுசாக எடுத்துக்கக்கூடாது. அதில் உண்மை இருந்துச்சுன்னா சல்யூட் போடுங்க, உண்மை இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கும் கடந்து போயிடுங்க. தட்ஸ் ஆல். என் லைஃப்பில் நிறைய விஷயத்த பார்த்துருக்கேன். உண்மையான்றதை 10 தடவை யோசிப்பேன். அதை எடுத்துக்கிட்டுமா, அதை எடுத்துக்கலாமா இல்லை எடுத்துக்க வேண்டாமன்றது 10 தடவை 1000 தடவை யோசிப்பேன். எடுத்துக்க வேண்டான்னா கடந்து போயிடுவேன். எடுத்துக்கிட்டா கையை கொடுத்து சல்யூட் போட்டு, எஸ், இந்த வார்த்தை எனக்காக கடவுள்கிட்ட இருந்து வந்த வார்த்தை, ஸோ அதை நான் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறது தப்பு இல்லை, எடுத்துக்காமல் போனாதான் தப்பு அப்படின்னு. அப்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எஸ், நீங்கள் சொன்னது கரெக்டு, நான் உணர்றேன், நான் உணர்ந்து தான் தீரணும், உணர வேண்டிய தருணம், அதனால் அவமானப்படுகிறேன் சாய்ப்பா, என்னை மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை. அடுத்தது, இந்த 3 விஷயத்தை செய்ய போகிற அதற்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை. ஸோ மன்னிப்பும் ஆசீர்வாதமும் ஒரே நேரத்தில் இங்கே கொடுக்கப்படும். 3வது நன்றி. அந்த 3 பாயிண்டில் இது வராது. இன்னும் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரல, ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குது பாருங்கள். பாயிண்ட்ஸ் எப்படி கிடைக்குதுன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். எனக்கு ரியலாகவே சொல்கிறேனே, இந்த 3 விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்றது தான் எனக்கு பெரிய ஹைலைட்டே. ஏன்னா சில ஆடியோஸ் வந்து அது கூட எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்காது, அது பாட்டுக்கு போகும். அப்போது நான் நேற்று இந்த வீடியோவில் சொல்லும்போது கூட சில விஷயத்தை நான் மறந்ததால் அது எனக்கு இதாகிட்டே இருக்குது, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்போது இத்தனை நாள் நான் வந்த வேலையை செய்யாமல் தேவையில்லாத நேரத்தை பொழுதுபோக்குலையும் துக்கத்துலையும் துன்பத்துலையும் கழிச்சேன், அதனால் என்னை மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை கமெண்ட் பண்ணுறீங்க. அடுத்தது, இந்த 3 விஷயத்தையும் செய்ய போவதற்காக எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு முதல்ல மன்னிச்சிடுங்கன்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்கள். 2வது ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லுங்கள். 3வது ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டதுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இந்த 3 தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம், அன்பே சாயில இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம். ஒவ்வொரு பதிவிலும் வாக்கு தத்துவத்தை பிடிக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணி அனுப்புகிறீங்க சாய்ப்பாட ஃபோட்டோ போட்டு. உண்மையிலே சொல்கிறேன், என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்புங்க, ரைட்டா? நீங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க குரூப்பில் போடுறீங்க, அதை தாண்டி எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்புங்க. அப்போது நிறைய நீங்கள் டிசைன் பண்ண ஃபோட்டோஸ், சாய்ப்பாட ஃபோட்டோ எல்லாத்தையும் நம்ம இந்த உலகத்துக்கே கொண்டு வரலாம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் செய்தி சொல்லறானா இருக்கக்கூடாது. ஸோ நீங்களும் செய்தி சொல்லக்கூடியவர்களாக மாறணும், அதுதான் என்னுடைய விருப்பம். இப்போ இந்த 3 விஷயம், 1 மன்னித்து விடு, 2வது ஆசீர்வாதங்கள் கொடுக்க சொல்லி, 3வது நன்றி. இந்த 3 வார்த்தை தான் இன்றைக்கி வாக்கு தத்துவம். சரி, எதுக்கு இதெல்லாம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்லியாச்சு. 2வது பாயிண்ட்டு, இனி 3 விஷயங்களை செய்ய போவதற்காக. அந்த 3 விஷயங்கள் தான் இன்றைக்கி ஹீரோ. இந்த 3 விஷயங்களை மனப்பூர்வமாக தொடர்ந்து 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 செய்யணும். அதில் முதல், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதில் முதல் எதிர்பார்த்து வாழ். இப்போ நிறைய பேர் ஒரே குழப்பம், என்னது எதிர்பார்த்து வாழணுமா? அப்போ 8400 வீடியோஸில் சொன்னது அத்தனையும் வேஸ்ட்டா? எதிர்பார்க்காம வாழுன்னு சொல்லிட்டு இப்போ எதிர்பார்த்து வாழணும் என்ன சாய் அப்படின்னு. எதிர்பார்த்து வாழுனா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்து நான் வாழ சொல்லவே இல்லை.
அவருடைய எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்த்து வாடுன்னு சொல்கிறார். அவர் என்ன விருப்பப்படுறாரு? சாய்ப்பாட எதிர்பார்ப்பு என்ன? தன்னுடைய குழந்தைங்க எப்படி இருக்கணும்னு அவர் சில பாயிண்ட்டை சொல்கிறாருல்ல, அந்த பாயிண்ட்டை வச்சு வாழு, அதுதான் சொல்கிறேன். சாய்ப்பாவோட எதிர்பார்ப்பு என்னவோ அதை எதிர்பார்த்து நீ வாழு. ரைட்டா? அந்த 8400 வீடியோஸில் சொன்னது தான் சாயப்பா எதிர்பார்த்தது. அதுபடி நம்ம வாழறோமா? இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். கமெண்ட். நிறைய வேலை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு என்னென்னா, நம்ம மட்டும் வேலை பார்த்துட்ருக்கோமே, எனக்கு அடிக்கடி தோணும். அதெல்லாம் நம்ம பாட்டுக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்கே யாரும் வேலை பார்க்கல, எல்லாத்துக்கும் ஒரு ஹிண்ட்டு கொடுப்போம், எல்லா வேலை செய்யட்டோம் அப்படின்னு. ஸோ அதே போல் தான் இங்கேயோ நான் மட்டும் பேசணுமா? எனக்கு பாருங்க தொண்டெல்லாம் வலிக்குது, இது கிளைமேட் சேஞ்சுன்றதால. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப த்ரோட் பெயினாக வந்துடும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி சாரி சொல்ல மறந்துட்டேன், இந்த கொரோனா எகெயின் வந்து எதிரொலிக்குது. ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு அலை, ரெண்டாவது அலை அப்படிலாம் நிச்சயமாக மூணாவது அலை வரைக்கும்லாம் இருக்காது. பட் நமக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கணும்னா நாம் ஹெல்த்தியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ தயவு செய்து ஹோட்டல் ஃபுட்ஸை யாரும் எடுக்கக்கூடாது. திஸ் இஸ் அன்பே சாய் ஆர்டர். திஸ் இஸ் நாட், இது என்னோட ஆர்டர் இல்லை, அன்பே சாய் ஆர்டர். யாரும் ஹோட்டல் ஃபுட்டு எடுக்கக்கூடாது. இது ஒரு பெரிய விரதம், ரைட்? ஒருவேளை வர வழி இல்லாமல் எடுக்கிறவங்களுக்கு தப்பே கிடையாது. வீட்டில் ஐயோ இன்றைக்கி என்னப்பா, இன்றைக்கி பேசாமல் பிரியாணியும் குஸ்காவும் இல்லை பரோட்டாவும் இல்லை வந்து ஃப்ரைட் ரைஸும் சாப்பிடலான்னு யாராவது நினச்சிங்கன்னா அது இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு கிடையாது. கம்ப்ளீட் ஸ்டே. ஓகே, இனிமே நேற்று ஒரு சாரம் சொன்னாங்க, நீங்கள் அந்த பதிவை சொல்லும்போது என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து குடும்பமாக இருக்கும்போது நான் ஏன் ஆர்டர் பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த ஆர்டர் ஒரு ஒரு உங்களுக்கு வயசு என்னோட அதிகமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டுக்கு தலைமகனாக நான் இருக்க விரும்புகிறேன். சரியா தப்பா? உங்கள் வீட்டில் நான் தான் முதல் அப்படின்ற இடத்துல இது சரின்னா சந்தோஷம், தப்புன்னா ஐ ரியலி ஐம் வெரி சாரி. ஸோ அந்த ஆர்டர் சொல்கிறேன். ஹோட்டல் சாப்பாடு யாரும் இனி வாயை வைக்கவே கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எனக்கு மட்டும் இன்றைக்கி எக்ஸ்கியூஸ். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ அந்த இட்லி தோசையை தாண்டி வேறு எதையும் நான் எடுக்க மாட்டேன். திஸ் இஸ் அ ப்ராமிஸ். இங்கே இருக்கிற எல்லா உறவுகள் மேலேயும் வேறு வழி இல்லாமல் நான் இன்றைக்கி சாப்பிட்றேன், அவ்வளோதான். பட் உங்களுக்கு அதே தான். ஸோ ஒரு வாரத்துக்கு எதுவும் கிடையாது. மோஸ்ட்லி அப்படியே ஹோட்டல் போனாலும் இட்லி தோசை நல்லா சூப்பரான ஹோட்டலாக பார்த்து போங்க, ஹைஜீனிக்காக ஹோட்டல் போங்க. ஏன்னா இந்த கண்டதை சாப்பிட்றதால உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையுது. இந்த பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், காலிஃப்ளவர், அது இது எதெல்லாம் இந்த தள்ளுவண்டி இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டில் சைனீஸ் ஃபுட்ஸ் இது மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அங்கே உங்களுக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குது. காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆபத்து என்ன பண்ணும்? சட்டுன்னு பாஞ்சிடும். பாஞ்சா என்ன ஆகும்? தேவையா சொல்லுங்கள். ஸோ அதனால் தேவையில்லாத ஃபுட்ஸை நம்ம குறைக்கணும். தயவு செய்து வீட்டில் கபசர குடிநீர் இல்லை நிலவேம்பு கசப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை தினந்தோறும் குடிங்க. காலையில் காஃபி, டீ எல்லாத்தையும் விட்டுருங்க கொஞ்ச நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு மட்டும். ஓகே, இந்த பழைய கபசர குடிநீர்லாம் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் விட்டுட்டு புதுசாக எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வாங்குங்க தயவுசெய்து. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது ஒரு விஷயத்தை அப்படியே வச்சுருந்தா அது கெட்டு போயிடும். அப்பப்போ யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது என்னுடைய ஆர்டர். நான் இங்கே வேண்டி கெஞ்சிலாம் கேட்கல, வேண்டி கெஞ்சி ஐயோ அப்படிலாம் கேட்கல. குடிக்கக்கூடாது, அவ்வளோதான். காஃபி, டீ காலை எந்திரிச்ச உடனே கபசர குடிநீர் குடிங்க, நிலவேம்பு குடிங்க, ஒரு நாள் டு ஒரு நாள் குடிங்க, லெமன் இஞ்சி குடிங்க. கொரோனா டைமில் என்னென்ன செஞ்சோமோ அதை செய்யணும்.
காஃபி டீ வந்து ½ அன் ஹவர் கழிச்சா 1 ஹவர் கழிச்சா குடிங்க. ஓகே, இது தனியாக ஒரு பேசலாம் நம்ம அதை பற்றி. சரி, ஓகே, இந்த 3 விஷயங்கள் எதிர்பார்த்து வாழ. அவர் எதிர்பார்க்குற மாதிரி தான் நம்ம வாழணும் இனிமேல். இதுதான் உங்கள் வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும். திஸ் இஸ் யுவர் கோல். அடுத்தது, அவர் நினைவுடன் வாழ். என்னங்க இப்போ மட்டும் எப்படி வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு, இது பத்தாதுங்க. அவர் நினைவுடன் வாழணும். அவர் நினைவுடன் வாழணும் எப்படின்னா, அப்பப்போ அவரோட தாட்டு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போது நாம் எதை நினைக்கிறோமோ அந்த தாட்டு தான் நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் எதிரியை நினச்சா நீங்கள் உங்கள் எதிரியை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் துன்பத்தை நினச்சிங்கன்னா உங்களை துன்பத்தை நினச்சி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களோட அவமானத்தை நினச்சிங்கன்னா உங்களோட அவமானத்தை நினச்சி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் நண்பர்கள், உங்கள் அன்பானவர்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அன்பானவர்களை நினச்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை கொஞ்சம் ஓரம் கட்டிடலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மளை ஒரு துன்பம் துரத்துது, அந்த துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ரைட், அதுக்கு தான். அதனால் நீங்கள் எதை நினச்சி வாழ்கிறீங்க இப்போ வரைக்கும்? சாய்பாவை நினைக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. எப்போ நினைக்கிறீங்க? சாய்பா பற்றி பேசும்போது நினைக்கிறீங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஏன் நினச்சிட்டு இருக்கிறவங்க சிலர். நான் யாருமே நினைக்கல சொல்ல மாட்டேன், அதில் நான் மட்டும்தான் நினைப்பேன். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாதா? ஸோ அப்படி நான் சொல்லலை. ஸோ நினைக்கிறவங்க சிலராக தானே இருக்கும். பலராக இருந்தால் அந்த கேள்வியே இல்லை. சிலர் மட்டும்தான் நினைக்கிறோம். பலர் துன்பத்தையும் கவலையத்திலையும் அதுக்குள்ளே தான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நிலை இனி இருக்கக்கூடாது. அவர் நினைவுடன் வாழணும். ஒரு ஆடியோவை கேட்குறீங்கன்னா அந்த ஆடியோவை கேட்கும்போது மனசில் ஏற்றுறீங்க இல்லையா, அது அப்போ வந்து அடிக்கடி திங்க் பண்ணுங்கள். அடிக்கடி திங்க் பண்ணுங்கள். அது பாசிட்டிவ் வேர்ட்ஸை நம்ம ஜாஸ்தி பேசுகிறோம். இங்கே ஒரு நெகட்டிவை காட்டுறதுக்காக தான் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுகிறோம். பட் அதர்வைஸ் வந்து நம்ம நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுகிறது கிடையாது. ஸோ அப்போ அவருடைய நினைவுடன் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதுக்கு முன்னாடி எத்தனை அன்பே சாயலில் என்னென்ன பதிவுகள் சொல்லியிருக்கோம், என்னென்னலாம் நம்ம நோட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நோட் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். எப்போல்லாம் உங்கள் மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்னஸ் கிடைக்குதோ அப்போ எல்லாம் நீங்கள் நோட் பண்ண விஷயத்தை திரும்ப யோசிப்பாருங்க. அப்போது அந்த வார்த்தையே அவர் நினச்ச மாதிரி, அந்த வார்த்தையே அவர் நினச்ச மாதிரி. அதுக்கப்புறம் ஓம் சாய், ஜெய் சாய், ஜெய் ஜெய் சாய், இந்த மாதிரியான சில வார்த்தைகள், பாடல்களை ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன ஆகுது, 24 மணி நேரத்தில் உங்கள் மனசு அவரையே தேடுது. நைட்டு 1-1:30 மணிக்கெல்லாம் எனக்கு ஆரத்தி சாங்லாம் வரும். அப்போ நான் பாடுவேன். என்ன யார் என்ன நினச்சிட்டு போகிறாங்க, அதை பற்றி என்ன பக்தி பைத்தியம் இருக்கட்டும். ஸோ பைத்தியக்காரன் தான் தெளிவாக இருக்கிறான் அப்படின்னு நான் நினச்சிட்டு போகிறேன். தப்பு இல்லையே. இப்போ என்ன நம்ம சாதிக்கலை? எல்லாமே சாதிக்க முடியும். ரியல் ஃபேக்ட். இப்போ கூட சொல்லுங்களேன், என்ன சாதிக்கணும்? சந்தோஷ், நீ இதை சாதிச்சுடு, நான் நம்புகிறேன்னு சொல்லுங்கள், நான் சாதிக்கிறேன். ஆனால் நாட்டுக்கு பிரதமர் ஆகணும், நாட்டுக்கு பிரசிடெண்ட் ஆகணும், இல்லை சினிமா ஆக்டர் ஆகணும், இல்லை பெருசாக அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன நான் செய்யணும்னு சொல்லுங்கள், எனக்கு டைம் கொடுங்க. ஏன்னா அதுக்கு உண்டான நேரமும் காலமும் எனக்கு முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ண முடியும். ஓகேவா? அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, 10 அடுக்கு மாடியிலேருந்து கீழே விடுங்கன்னா நான் வந்து விட மாட்டேன். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் கீழே விடுங்க, அப்புறம் நான் விடுறேன்னு சொல்லுவேன். அப்படி யாரையும் விழ வைக்க மாட்டேன், அது வேறு விஷயம். நேற்று தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, வெறுக்கிறவங்களை கூட நீங்கள் அன்பு செலுத்துறீங்க, அது எப்படி அப்படின்னா, அப்போ அவருடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்ததால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. உண்மையிலே சொல்கிறேன், எல்லா எதிரிகளும் நண்பர்களை விட எனக்கு முக்கியமானவர்கள். ரைட்? அந்த தாட்டு எங்கேருந்து வந்தது தெரியுமா? ஜீசஸ் கிட்டேருந்து வந்தது. அவர் எதிரிகளை பகைவர்களை நண்பனாக்கிக்கொள் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு பகைவர்களை நண்பன் ஆக்குறோம். ஒரு ராஜதந்திரத்தை அவனை வீழ்த்தணும்னு சொல்லி அந்த கர்மத்தை அவர் சொல்லலை. அவர் அந்த மாதிரி கன்றாவியான வார்த்தையை அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? யாரையும் வெறுக்காத அன்பு செலுத்துன்றாரு. ஆனால் இன்னைக்கு ஒருத்தவனை வீழ்த்தணுன்னா மோதுறான். மோதி தோத்துட்டானா அவங்ககிட்ட நண்பனா அன்பாக பேசி நயவஞ்சகமாக பேசி
ஒரு இடத்துல வர வச்சு அவனை தீர்த்து கட்டுறான். இது கிடையாது, இது கோழைத்தனம். இது கோழைத்தனம். கோழைகள் செய்யக்கூடிய வேலைகள் இது ஒரு முக்கியமான வேலை. ஸோ இது வந்து வீரனுக்கு அழகே இல்லை. வீரன் அப்படின்னா அமைதியும் பொறுமையும் அன்பும் கொடுக்குறவன் தாங்க வீரன். சும்மா கோவப்பட்டு அப்படியே அதை பண்ணி இதை பண்ணி நான் வந்து இப்படி அப்படி, இது வேஸ்ட்டு. இது வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ வாயில் வடை சொல்கிற அந்த லிஸ்ட்டு இந்த கேங்ஸ் எல்லாம். ஸோ அதை விட்டுருங்க. அவர் நினைவுடன் வாழணும், இவ்வளோதான். அவர் நினைவுடன் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்பப்போ கவனிச்சுக்கிட்டே இருங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கவனிங்க. அடுத்தது ஒரு பாயிண்ட், அவரையே நினைத்து செயல்படு. உன்னுடைய செயல் மூச்சு விடுறதுலேருந்து மூச்சு விட ஒரு செயல். நம்ம தினமும் செயல்பட்டு தான் இருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? செயல்பட்டு தான் இருக்கும். இங்கே யாரும் செயல் இல்லை. கர்மான்றது நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. கர்மான்றது இஸ் ஆக்ஷன். ஸோ பிரீத்திங் இஸ் ஒன் ஆஃப் த ஆக்ஷன். பிரீத்திங்கும் உங்களுடைய செயல் தான். ஸோ நீங்கள் பிறந்ததில் இருந்தே கர்மா ஸ்டார்ட்டு. இறக்குற வரைக்கும் கர்மா செயல்தான். கர்மா வேற ஒன்றுமே கிடையாது. அதன் விளைவுகள் வெற்றியையோ தாக்கத்தையோ ஏற்படுத்துது. நான் சொல்கிறேன், எகெயின் சொல்ல, காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ணாதீங்க. ஃப்ரீயாக இருங்க. மைண்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக. மைண்டுக்கு கொண்டு போகாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போகாதீங்க. என்ன பெருசா யார் என்ன சொன்னா என்ன, யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, விடுங்களேன். இல்லை, யார் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் இவர் சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே விஷயம், இந்த டைலாக்ஸை சொல்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு யார் சொன்னாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் சாய்ராம், ஆனால் இவர் சொல்லிட்டாரு. அந்த ஒரு விஷயந்தான் இங்கே மனுஷனுக்கு பிரச்சனை. அப்போது அந்த அவரையும் ஜென்ரலான மனுஷன் கூட சேர்த்துருங்களேன், அப்போ ஃபீல் இல்லைல்ல, அவ்வளோதானே. நான் பிறந்ததுலேருந்து அவரோட கையை பிடிச்சா பிறந்தோம், ரைட்? பிறந்ததுலேருந்து கையை பிடிச்சி பிறந்தோமா? இந்த குஷி படத்தில் வந்து விஜயும் ஜோதிகாவும் பிறந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பாங்க, அது மாதிரி பிறந்தோமா என்ன? அது படத்தில் இருக்கலாம். அப்படி பிறந்தவங்க கூட யாரும் இவ்வளோ தூரம் க்ளோஸாக இல்லை, ரைட்டா? அப்படி பிறந்தவங்க கூட யாரும் க்ளோஸாக இல்லை, யாரோ எங்கெங்கேயோ. எனக்கு தான் நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட எனக்கு தெரியும். இப்போ கூட எனக்கு நல்லாவே தெரியும். சிதம்பரத்தில் படிக்கும்போது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து மாணிக்கம், சுந்தரி, கவி, இவங்கெல்லாம். ஸோ எனக்கு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு இது எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. அம்மா அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது, டேய் நீ வந்து எப்போ பார்த்தாலும் பசங்கக்கிட்டே பேச மாட்டேன், பொண்ணுங்கக்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்ப, நீ பொண்ணுங்களை தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த சுந்தரி, கவி, இன்னும் பரமேஸ்வரி, செல்வி, இப்படின்ற நேம்ஸை வந்து சொல்லுவாங்க. இவங்கக்கிட்டே தாண்டா நீ பேசுவ, இவங்கக்கிட்ட தாண்டா பழகுவ. வேறு கிளாஸில் உட்கார வச்சாலும், அடுத்த வருஷம் கிளாஸை பிரித்தாலும் நீ வந்து உடனே வந்து இவங்க கூட தான் போய் உட்காருவேன். 4வது 5வது படிக்கும்போது இவங்க கூட தான் வந்து உட்காந்து படிப்பேன். சார் உடனே அடித்தாலும் திட்டுனாலும் நீ அங்கே தான் போய் உட்காருவேன். ஸோ இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அது வந்து ஒரு விதமான ஒரு ஸ்நேகிதம், தட்ஸ் ஆல், ஒரு ஸ்நேகிதம். ஸோ இது மாதிரி எத்தனை ஃப்ரெண்ட்ஸை நம்ம மீட் பண்ணியிருப்போம், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இன்றைக்கு வரைக்கும் சிலருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம், அதே ஊரில் இருந்து வேறு எந்த ஊருக்கும் போகாதவங்க, அது ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போ நமக்கு சென்னை, சிதம்பரம், இப்படி நம்ம சர்க்கிள் இது போயிட்டே இருக்குது. லைஃப்பில் எங்கே அவர் செட்டில் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ எதை பற்றி கவலை, எல்லாமே மனிதர்கள். அப்போது இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அது தேவையே இல்லை. அதனால் நீங்கள் லைஃப்பை வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆக்காமல் செயல்பட ஆரம்பிச்சிடுங்க. ஏன் செயல்படும் போது மிகப்பெரிய தொய்வு கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி சில இடத்துல பிரேக் ஆகுது. அந்த பிரேக் என்ன ஆகுது தெரியுமா, டோட்டலாக எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு போயிடுது.
ஸோ அதிகப்படியான அன்பை வச்சுட்டேன், அதனால என் வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியல. இது பல பேருடைய குற்றச்சாட்டு. அதிகப்படியான அன்பை வச்சுட்டு என்னால் செயல்பட முடியல. இது பலருடைய குற்றச்சாட்டாக இங்கே அமையுது. அப்போ என்ன ஆகுது? செயல்பட முடியாமல் பல வருஷங்கள் முடங்கி போகுது. எந்த ஒரு விஷயங்களும் சிறப்பாக நடைபெறவே இல்லை. அத்தனையும் உல்டாவாக மாறிடுது. நம்ம ஒரு துக்கத்தில் இருந்து மீள பல வருஷம், அதுக்கப்புறம் மீண்டதுக்கப்புறம் இன்னும் துக்கம் தொடருது. இந்த 4-5 வருஷம் வெட்டியில கழிச்சோம். துன்பத்திலையும் கவலையிலையும் துக்கத்திலையும் அவமானத்திலையும் அது இது என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் லிஸ்ட் அவுட்டில் எடுத்தோம். அத்தனையும் லிஸ்ட் அவுட் பண்ணோம். ஃபைனலி என்னாச்சு? வருஷங்கள் போயிடுச்சு. ஐயோ வருஷங்கள் போயிடுச்சு. ஐயோ இவர் இப்படி பண்ணிட்டாரு, ஐயோ இப்படி பண்ணிட்டாரு, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை, ரொம்ப கர்மா விளையாடுது. கர்மா என்ன விளையாடுது? நீங்கள் விளையாண்டால் தான் கர்மா விளையாடும். நீங்கள் விளையாடனா கர்மா எப்படி விளையாடும்? கர்மான்றது என்னங்க? யாரோ வந்து செய்வினை வச்சுட்டாங்களா? அதுதான் கர்மாவா? யார் காரணம்? நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஃபுட்பால் விளையாடுறீங்க, நீங்கள் இருக்கீங்க, எதில் ஒருத்தர் இருக்கா, நீங்கள் உங்கள் அசைவின் படி தான் அவன் அசைவான், நீங்கள் அசையாமல் அவன் அசைய மாட்டான். அப்போ நீங்கள் தான் விளையாடுறீங்க. நீங்கள் விளையாடுறதால தான் அவன் விளையாடுறான். நீங்கள் விளையாடலைன்னா கர்மா எப்படி விளையாடும்? ஸோ நாம் என்னமோ ஒரு பழியை போட்டு என்னமோ புத்திசாலித்தனமாக நம்ம பேசுகிற மாதிரி நினப்பு இல்லை, முட்டாள்தனமாக பேசிகிட்ருக்கோம். ரியல் ஃபேக்ட். ரியல் ஃபேக்ட். என்னைக்கு நான் முட்டாள்தனமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே வருதோ அப்போது நீங்கள் அறிவாளியாக மாறுறீங்க. இல்லை நான் அறிவாளியாக தான் இருக்கிறேன்னா தொடர்ந்து நம்ம முட்டாளன்ற பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். அது சிறப்பாக நடத்துகிறோம். இன்னும் பல வழிகள் அடைக்கப்பட்டதாகவும் தடைகள் செய்யப்பட்டதாகவும் தான் இருக்கும். தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ற இடத்துல நாம் போனால் அது ஆபத்தை கொடுக்குறது போல தான் இப்பையும் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆபத்தான பகுதிகள் தெரிஞ்சும் அங்கே தான் நாம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆபத்தான பகுதின்றது என்னது? அடுத்தவரை எளிதில் நம்புவது. தேனா பேசி கரைஞ்சிடுறோம். ஏற்கனவே தேனா பேசுனதால தான் நம்ம கரைஞ்சோம். அப்போ கரைஞ்சது மறுபடியும் ஸ்ட்ராங் பண்ணுறாரு கடவுள், மறுபடியும் கரைகிறோம். இப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது? ஒரு சடன் ஸ்டேஜுக்கு மேலே அப்புறம் தேனா பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது நம்மளுடைய நாளும் நேரமும் போயிடுது. பல பேரோட வாழ்க்கை இப்படி தான் போயிருக்கு. பல பேரோட வாழ்க்கை, நான் எந்த தப்பு பண்ணல, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் எந்த தப்பு பண்ணலன்னு யார் சொன்னா? தப்பு பண்ணாமல் எப்படி தண்டனை கிடைக்கும்? திருடனை தான் பிடிச்சி போலீஸ்காரங்க உள்ள தூக்கி போடுறாங்க. அப்போ நான் திருடவே இல்லைன்னா அப்போ திருடுறது உண்மை தானே, அது எப்படி போய் கேஸ் பண்ண முடியும்? அப்போ நீ திருடுன, அதுக்கு உண்டான சாட்சி இருக்குது, ஆனால் நீ ஒத்துக்க மறுக்கிற. நீ ஒத்துக்கிட்டா தண்டனை கம்மி, ஆனால் நீ ஒத்துக்கலை. ஒத்துக்காத வரைக்கும் உனக்கு தண்டனை உக்கிரத்தில் இருக்கும். சரண்டர் ஆகிறவங்களுக்கு ஒரு விதமான தண்டனை, சரண்டர் ஆகாமல் தலைமறைவாக இருக்கிறதுக்கு தண்டனை அதிகரிக்குது. இது உங்களுக்கு தெரியும், சட்டம் இப்படி தான் இருக்குது. ஸோ சரண்டர்னால் பிரச்சனை கிடையாது. ஒரு குற்றத்தை ஒத்துக்கிறது அப்படின்றது நம்ம தண்டனையை நாம் குறைச்சிக்கிற மாதிரி. அப்போ இங்கே தண்டனை நிச்சயம், ஆனால் தண்டனையே வேண்டான்னு சொல்லி தப்பிக்க நினச்சா தண்டனை அதிகரிக்கும். இல்லை பரவாயில்ல நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னா தண்டனை குறைவு. நான் எடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் என்னுடைய தப்பும் என்னுடைய தவறும் தான் இவ்வளவு தூரம் அவமானப்பட்டதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. ஸோ என்னுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எனக்கு தண்டனை குறையுது. ஒருவேளை அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கலைன்னா இப்போ வரைக்கும் இந்த சந்தோஷ் அப்படின்றவன் உங்கள் முன்னாடி இருப்பானா இல்லை இந்த மண்ணுக்கு இரையாயிருப்பானான்னு தெரியாது. ரியல் ஃபேக்ட். இதில் எதையும் நான் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, வார்த்தைகளை சொல்கிறேன். அதிகம் பண்ணவும் இல்லை குறைக்கவும் இல்லை, இது உண்மை. ஸோ இனி இந்த சத்தியம் அப்படின்றது பண்ணலை. ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு திட்டிக்கிட்டே ஒரு மெசேஜஸ்லாம் வருது, பட் சத்தியம் பண்ணலை.
ஸோ என்றைக்குமே அன்பே சாயில பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையானவை, அவ்வளோதான். உண்மையானவையை மட்டும்தான் நான் திரும்ப 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 பேசுகிறேன். அதே போல் நமக்கு மிராக்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காகலாம் இதெல்லாம் இல்லை. முதல்ல மனம் திரும்புங்கள், ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது நடக்கும், அவ்வளோதான். மனம் திரும்புங்கள், மனசில் மாற்றணும். ஏன்னா இந்த மனசு ஏகப்பட்ட விஷயங்களை தேக்கி வச்சிருக்குது, அத்தனையும் ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயங்களே. இப்படி பேசுனா பேசிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட இது காலையில் கொடுக்கக்கூடிய ஆடியோ. ஸோ 3 விஷயங்கள் நாம் செய்யணும். முதல்ல துரத்துவதை நிறுத்தணும், நிறுத்த வைக்கணும். அதற்கு இந்த 3 விஷயங்கள் செய்யணும். என்னது? எதிர்பார்த்து வாழணும், அவர் நினைவுடன் வாழணும், அவரை நினைத்து செயல்படணும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். இதை தொடர்ந்து செய்யுங்க. வாழ்க்கையில் அளவில்லாத சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா